வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பாண்ட்லி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டேன். இங்கேயும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டேன். ஸோ சிம்பிளாக இன்னைக்கு ஒரு காய் கடுகு, இந்த பருப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம். சிம்பிள், வெறும் கடுகு, பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை போட்டுட்டு வேக வச்ச கேரட் இருக்குது. இந்த கேரட் என்ன பண்ண போகிறேன், இதோட சேர்த்துட போகிறேன். இப்போ நம்ம இந்த கேரட்டை சேர்த்துறோம். கேரட் சேர்த்துட்டோமா, அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். கேரட்டை ஏற்கனவே சும்மா தண்ணியை தெளித்து வேக வச்சு எடுத்துட்டேன். சரியா? ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஸோ இது பழக்கத்தில் நான் அப்படியே பண்ணுறதுனால எனக்கு அப்படியே வருது. ஸோ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிடுத்து. இது தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டோமா. இது சொரக்காவை பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சீரகம் கொஞ்சம் பொரிஞ்செடுத்து, ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், சேர்த்துருப்போம். இப்போ தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு, ஒரு காய் ரெடி. அப்புறம் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வத்த குழம்பு தான், பொடியெலாம் அரைக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு வத்த குழம்பு போடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், வேகமாக செஞ்சிடலாம். ஸோ இந்த காய் இப்போ ரெடி ஆகிடும். சுரக்காயெல்லாம் ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாக தான் போடணும். சரியா? அது நீர்க்காயின்றதுனால உப்பு தாங்காது. இந்த உப்பு போடும்போது மாத்திரம் அது என்னென்ன காய் என்னன்றதை மைண்டில் வச்சுட்டு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு சீரகம், உளுத்தம்பருப்பு, தேங்காயெலாம் அரைச்சி கொட்டாமல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கூட்டு. எப்படின்னா, இதெல்லாம் போட்டுட்டேன், கொதிச்சா இறக்கிட போகிறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமாக தேங்காவை தள்ளிட்டோமா. இப்போ நம்ம கூட்டு ஒரு கொதி வந்தால் எடுத்துட்டோன்னா கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி கொண்டு அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி கூட்டு பண்ணி பாருங்கள். ஜம்முன்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்படியே நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கும் காய் ரெடி. ஸோ இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காயும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் லேசாக இருந்ததில்ல, அது வதங்கட்டும்னு டைம் கொடுத்தேன், அவ்வளோதான். இந்த காரம் அதில் இறங்கியிருக்கோம், மஞ்சப்பொடி போட்டோம். இப்போ இதுக்கும் தேவையான தேங்காயை போட்டோன்னா நம்மளோட கேரட் காயும் ரெடி. கேரட் காய் ரெடி ஆகிடுச்சு. கூட்டு பாருங்கள், இந்த பக்கம் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன், சிம்பிளாக. அப்புறம் இன்றைக்கி அட்சய திதின்றதுனால ஒரு பாயசம் பண்ணலான் இருக்கேன். என்ன பாயசம்னு நான் இது வரைக்கும் இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் நான் கண்டிப்பாக தேங்காய், பச்சரிசி அரைச்சி வெல்லம் போட்டு பாயசம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம்னா பால் ஊற்றி பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணிட்டு சொல்லலாம். இதை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் காயை அணைச்சிட்றேன். இங்கே பாருங்கள், கூட்டையும் அணைச்சிட்றேன். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம குழம்பு பண்ணுறதை காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன் சுண்டக்காய் வத்த குழம்பு. இப்போ நான் ஆக்சுவலாக சுண்டைக்காயை வறுத்து வச்சுட்டு கடைசியிலையும் போடலாம், இல்லை அப்பயும் போடலாம். இப்போ கடுகு வெடிச்சிட்டு இது பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகாச்சு பெருங்காயம் எடுத்து சுண்டை வத்தல் எடுத்து வறுத்துப்போம். சுண்டைக்காயும் மணத்தக்காளி வத்தலும் ரெண்டும் போட்டிருக்கேன். சுண்டைக்காயும் மணத்தக்காளி வத்தலும் நல்லா பொரிஞ்சிட்டு பெருங்காயம் போட்டுட்டோம். கொஞ்சமாக வெந்தய பொடி எல்லாமே இப்பயே போட்டுறேன் நான், ஏன்னா ஒன்று மறந்துடுவோம், ஒன்று போடுவோம், அதனால எல்லாத்தையும் நம்ம போட்டுடுவோம். சுண்டைக்காய் மாத்திரம் கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டோம். அப்புறம் காரப்பொடி, நம்மளோட ஆல் இன் ஒன் பொடி தான் போடுறேன், எதுவும் ஸ்பெஷலாக போடலை நான்.
அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் வறுத்துடுறோம். வறுத்துட்டு புளியை வந்து கரைச்ச புளியை கொட்ட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டா சூப்பராக இருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அவ்வளோதான். தேவையான உப்பு, அவ்வளோதான். குழம்பு கொதிச்ச உடனே எடுத்தால் நம்மளோட வத்த குழம்பு ரெடி. இப்போ நான் இங்கே வந்து பாருங்கள் பாயசம் பண்ண போகிறேன். பால் ஊற்றி பாயசம். இந்த ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்நீரில் வேக வச்சு எடுத்துட்டேன், ஏன்னா டைம் ஆகலை, ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், பால் போட்டாச்சு, ஜவ்வரிசி போட்டாச்சு, தேங்காயும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அரிசி, தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சு. இதில் சர்க்கரை போட்டுறேன் நான், ஏன்னா ஒயிட்டாக இருக்கணும் பாயசம்ன்றதுனால நான் சர்க்கரை போட போகிறேன். நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி எது வேணால் போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஒயிட் பாயசம் தான், அதனால் என்றைக்கோ ஒரு நாள் சர்க்கரை சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படின்னு நான் இன்றைக்கி சர்க்கரை போட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைய சமையல் என்ன, கேரட் கறி, சொரக்காய் போட்டு கூட்டு. இங்கே பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. வத்த குழம்பு, சுண்டக்காய் மந்தக்காளிக்காய் போட்ட வத்த குழம்பு. இதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். இங்கே பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே சர்க்கரையை போட்டோன்னா நம்ம பாயசமும் ரெடி. 2 கரண்டி சர்க்கரை போட்டிருக்கேன், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு நம்ம பாயசம். நான் குழி கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம ஜம்முன்னு நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு, ஜவ்வரிசி பாயசம். ஸோ இது வந்து கெட்டியாக எடுத்து பாருங்கள். அவ்வளோதான். சர்க்கரையும் நான் தேவையான அளவு போட்டுட்டேன். அவ்வளோதான். இன்றைய சமையலில் தேங்காவை போட்டு பச்சை கற்பூரம் கூட வேணும்னா கொஞ்சமாக ஒரு அரிசி அளவுக்கு போட்டிங்கன்னா போகிறோம், சூப்பராக இருக்கும். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டேன் பாருங்கள். ஒன்று பண்ணணுன்னா அது இது தேடின்ட்டு ரொம்ப மெனக்கெட வேண்டாம், இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு பாயசம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம குழம்பு ரெடி. ஸோ குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைய சமையல் உங்கள் எல்லாருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள் குழம்பு இன்னும் 5 நிமிஷம் அப்படி எண்ணெய் மேலே வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடணுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் இதுதான் ஒரு இன்ட்ராக்ஷன் டைமு. ஸோ அதனால் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்லாம் வேணும்னா 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து இப்போ இந்த ஆஃபர் போட போகிறேன், சம்மர் சேல் போட போகிறேன். அதில் வந்து காம்போ மாதிரி 3 ஐட்டம் ஒரு ரேட்டு அந்த மாதிரி போட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க, வந்துடும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.